பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் மடமடமடன் குறைஞ்சி பேசி தீர்த்து ஒரு பைசல் பண்ணிடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கான பங்கு பூர்வீகத்திலிருந்து வர வேண்டியது வந்து சேரும். பூர்வீகத்திலிருந்து அடிக்கடி நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஓராண்டு குருபெயர்வு காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. 24 மேலிருந்து 25 மே வரையிலும் வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் சிறப்பு, வேலையில் நல்ல பெயர் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு சின்னதாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் இனிதே நகருகின்ற காலகட்டம், ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, நல்ல பாவகங்களை குரு பார்வை செய்கிறார். நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல ஒரு பாவகங்களை அவர் பார்வை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அந்த விதத்தில் இந்த குருவின் பெயர்ச்சியில் கன்னிராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, நேயர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது. கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கெல்லாம் நல்லது நடக்கும், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார்? மேச ராசியில் குரு இருக்காருங்க. அவர் பெயர்ச்சி ஆகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க. ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்கப் போகின்றார். உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா குரு ஒரு முழு முதற் சுபகிரகம்ங்க. பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். எங்கெல்லாம் நன்மைகள், எங்கு கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம், அதனை அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பாதம், இதில் பிறந்தவங்க கன்னிராசிக்குள்ளே வருவீங்க. அழகானவர்களும் இவர்கள், அறிவானவர்களும் இவர்கள், எதுலேயுமே ஒரு ஆக்கப்பூர்வமானவர்கள், எப்போவுமே ஒரு ஜாலியான மைண்ட் எந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது இவங்க தான். இப்பேற்பட்ட ஒரு இயல்பான மனிதர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்க. இவங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியில் சாதகமற்ற இடம்னு சொல்லக்கூடிய கடந்த ஓராண்டுகளாக பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்த குடும்ப ரீதியாக, உடல்நல ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு 1-1.25 வருடமாக தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாகி 9ஆம் இடத்திற்கு நகருகிறார். 9ஆம் இடத்துல ஒரு நல்ல இடத்திற்கு நகர்வு பெற்று ராசியையே பார்க்கிறார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ராசியை பார்க்கிறார், ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். இதெல்லாம் அதாவது அவருடைய ராசியை பார்க்கிறார், ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். நல்ல பாவகங்களை குரு பார்வை செய்கிறார். நல்ல இடத்துல அமர்ந்து நல்ல ஒரு பாவகங்களை அவர் பார்வை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அந்த விதத்தில் இந்த குருவின் பெயர்ச்சியில் கன்னிராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு சிறந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. சுப நிகழ்வுகள், நீண்ட நாளாக எந்த சுப நிகழ்வுகள்லாம் நடக்க இருந்து அது தடப்பட்டு போயிருந்ததோ அந்த சுப நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்று முடிகின்ற ஒரு ஆக சிறந்த காலமாக இந்த ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு நண்பர்களே, குறிப்பாக திருமணமும் குழந்தை பாக்கியமும், இது ரெண்டும் யாருக்கெல்லாம் இடர்பாடாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்பும் கைகூடி வந்துடும். குடும்பத்தில் குறிப்பாக குழந்தை சத்தமே கேட்கல, மழலை மொழி கேட்கின்ற காலமாக இந்த காலகட்டம் கன்னியாராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதனை எடுத்ததாக உத்தியோக மாற்றம். யாரெல்லாம் இருக்கிற கம்பெனியில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லைங்க, நான் ஒரு ஃபாரின் போகலான்னு இருக்கேன், இல்லை வேறு கம்பெனி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், அந்த மாதிரி யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தகப்பனார் உறவோடு கடந்த காலங்களில் சில கசப்புக்கள் அல்லது தகப்பனாரை விட்டு வெளியில் விலகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்களுக்கு கூட தகப்பனாரோடு இணங்கி பழகுகின்ற, தகப்பனாரோடு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு நல்ல அமைப்பு கிடச்சிரும். பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் மடமடமடன் குறைஞ்சி பேசி தீர்த்து ஒரு பைசல் பண்ணிடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கான பங்கு பூர்வீகத்திலிருந்து வர வேண்டியது வந்து சேரும்.
பூர்வீகத்திலிருந்து அடிக்கடி நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ஓராண்டு குருபெயர்வு காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. 24 மேலிருந்து 25 மே வரையிலும். ஆக இந்த ஒரு வருட காலகட்டம் இந்த குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஆகச்சிறந்ததாக அமைகின்றது. அதேபோல் குறிப்பிட்ட அன்பு நண்பர்களே, இந்த மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் மறுமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சரிங்களா? அதேபோல் குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு, குலதெய்வமே தெரியாமல் இருந்தவங்க பிரசன்னம் பார்த்தோ அல்லது தெய்வ வாக்கு கேட்டோ உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு உறுதிப்படுத்தி கொள்வதற்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பானது, ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அது ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, எது உங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மைகளை கொடுக்க போகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக ஒரு சொத்து இருக்குது அல்லது ஒரு பொருள் இருக்குது, அதை விற்கணும்னு நானும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் விற்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ, விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பண்ணுங்கள். வீடு மாற்றம், மனை மாற்றம் யாரெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு மனை மாற்றம் செய்வதற்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம். முயற்சி பண்ணுங்கள், தாராளமாக கிடச்சிரும். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, சகோதர உறவுகளோடு இருந்து வந்த கசப்புக்கள் விலகுகின்ற காலகட்டம். சகோதர உறவுகளோடு மீண்டும் வந்து ஒன்றாக சேருகின்ற ஒரு நல்ல காலகட்டம். அதேபோல் தொலைதூரங்களில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, நேர்த்தி கடன்களை போய் முடிச்சுட்டு வர்றது, இவை அனைத்திற்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை உங்களுக்கு வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் இது ஒரு சிறப்பு. நேர்த்தி கடன்களை முடித்து விடுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் பெரிய பொருள் வளர்ச்சி அடைவதை காட்டிலும், தொழிலில் ஒரு பெரிய பொருள் வளர்ச்சி அடைவதை காட்டிலும் நல்ல பெயர் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உயர்கல்வி நண்பர்களே, உயர்கல்வி இதுதான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை, கடந்த வருடம் முயற்சி பண்ணேன், ஆகலை, அது இந்த வருடமாவது ஆயிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்லேயே உங்களுடைய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய உயர்கல்வி அமைப்புகள் ஆகச்சிறந்ததாக முடிகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக உயர்கல்வி இனிதே அமையும். சரிங்களா? படிப்பு தடையாகி போனவங்க கூட மீண்டும் படிக்கிறதுக்கான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியிலிருந்து கிடைக்க வேண்டிய தடைபட்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதேபோல் வயதான கன்னியாராசி நேயர்களுக்கு உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு. குழந்தைகள் வழியிலிருந்து சில நன்மை உண்டுங்க. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் சிறப்பு. வேலையில் நல்ல பெயர் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு சின்னதாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் இனிதே நகருகின்ற காலகட்டம். ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, திருமண அமைப்பு, புத்திரபாக்கிய அமைப்பு, கடன் தொந்தரவுகள் தீர்வது, ஆரோக்கியம் மேம்படுவதுன்னு சகலத்திலும் வெற்றிகளை மட்டுமே, மேன்மைகளை மட்டுமே கொடுக்கின்ற ஒரு குருவின் நகர்வாக இந்த குருவின் நகர்வு உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக கன்னிராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட 75% நன்மைகளை மட்டுமே வழங்குகின்ற ஒரு குருவின் பெயர்வாக இந்த குரு பெயர்வு அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, இதெல்லாம் நன்மைகள். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்பீங்க. ஏன்னா எங்கெல்லாம் நன்மைகள் நம்ம சொல்லிட்டோம், பெரும்பான்மையான இடங்கள் உங்களுக்கு நன்மை தான். ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. அது எங்கெங்கெல்லாம் கவனிச்சிருக்கணும்? ஜென்மத்திலேயே கேது இருக்கார், ஆனாலும் பரவாயில்லை, குருவின் பார்வை இப்போ கிடைக்கும். அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கு 7 ராகு இருக்கார். முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், அப்பப்போ கொஞ்சம் முட்டிக்கிறது, சண்டை சச்சரவு ஏற்படுறது, இதெல்லாம் வரும், ஒன்றும் பண்ண முடியாது, வர்றதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் 9ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் அவை அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பார். அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஆக பிரச்சனைகள் மலை போல் வந்தாலும் அதை குரு பனி போல் விலக்கி விடுவார். ஆனால் அதுக்கு நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பலவுடன் பேசி விட்டுட்டோம் வாழ்க்கை துணையோடனா பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருவார். சரிங்களா? ஆக வாழ்க்கை துணையோடு கவனமாக இருக்கணும். முதல் விஷயம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், டைப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா ஓடும், தொழிலில் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுடைய தொழில் சார்ந்த கூட்டாளியோடு கருத்து வேறுபாடு வந்துடும். என்ன லாபத்தில் ஒரு 10,000 இடிக்குது, என்ன நட்டத்தை அதிகமாக காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகளாகி கூட்டு தொழிலில் அந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் அதிகரிச்சிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரெண்டாவது, நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், குறிப்பாக தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர் வருவாங்க இல்லையா, அந்த வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய தொழில், நீங்கள் விற்கின்ற பொருளின் உண்மைத்தன்மையை சொல்லிடணும். இதை கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ணி சொல்லலாம்.
அப்படி கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லலாம். அப்படிங்கிற விஷயத்தினால உங்களுடைய தொழிலில் கிடைக்க வேண்டிய நல்ல பெயரை நீங்களே கொஞ்சம் இழுத்து கீழே விட்டுக்குவீங்க. ஆக உண்மை தன்மையை சொல்வது அவசியம். ஆக தொழிலில் குறிப்பாக கூட்டு தொழிலில் கவனமாக இருந்துங்க, வாடிக்கையாளர்களிடம் கவனமாக இருந்துக்கிடுங்க. அதேபோல் கணவன் மனைவி உறவில் மிக மிக கவனமாக இருந்துக்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலை அல்லது உங்களின் உடல்நிலை, இருவரில் ஒருவரின் உடல்நிலை அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவாகும். ஆனால் குயிக்காக ரிக்கவர் ஆயிடுவீங்க உங்களுக்கு அப்படிங்கிற போது. இருந்தாலும் அதை கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நன்மை. அவ்வளோதாங்க. இந்த ஒரு 2-3 இடங்களில் முக்கியமாக நான் சொல்கிறது மன வாழ்க்கை, அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க, கொஞ்சம் அப்படி கெத்து காமிக்காமல் இறங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் நரசிம்ம பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல வழிபாடாக அமையும். புதன்கிழமைகளில் அதை செய்கிறது இன்னுமே நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதேபோல் அன்பு நண்பர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன்கள். இது ஒரு 20% தான். உங்களுடைய சுயஜாதக தசாபுக்தி ரொம்ப முக்கியமானது. அதனால் அதில் நன்மை இருந்ததுன்னா கூடுதலான நன்மை, அதில் தீமை இருந்ததுன்னா இங்கே நன்மையின் அளவு கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது நல்லது. அனைத்து கன்னிராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.